விஜய் மற்றும் அஜித் கூட எந்த நடிகை நடிச்சாலும் அவங்கள பத்தி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதுவும் விஜய் ஒரு படி மேல அப்படின்னே சொல்லலாம். விஜயோட நடனத்தை அந்த குழுவினர் மட்டும் இல்லாம அந்த நடிகை எந்த ஒரு பேட்டியிலுமே வந்துட்டு சொல்றதுக்கு தயங்கதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா சொன்னதை அப்படியே புடிச்சுக்கிட்டு கப்புன்னு ஆடிடுவார் நம்மளுடைய விஜய். இப்படி திருப்பாச்சி படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு விஜய் கூட நடனம் ஆடியவர் தான் நம்மளுடைய சாயா சிங். இவர் ஒரு பேட்டியில விஜயுடன் நடனம் ஆடியது குறித்து ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு. அவருடன் நடனம் என்றதும் மிகவும் படபடப்பாக இருந்துச்சு. அவர் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே ஆடிடுவாருங்க. ஆனா நானும் அதுக்கு ஏகப்பட்ட டேக்குகள் வாங்கிட்டே இருப்பேன். இதனால என்னால விஜய் சாருக்கே வந்துட்டு ஷூட்டிங் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா விஜய் சாரும் எனக்காக அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எனக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா நான் அதை ஒழுங்காவே கத்துக்கல. செஞ்ச தவறுக்காக விஜய் சாரோட காலெல்லாம் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு நம்மளுடைய சாயா சிங் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க. ஆனால் விஜயோ பரவாயில்ல, நீங்க ஆடுங்க, பொறுமையாவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சாரோட பொறுமைக்கும் சரி அவரோட நடந்துக்கும் சரி என்னைக்குமே நான் அடிமை அப்படின்னு நம்மளுடைய சாயா சிங் சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய வெப்பை ஏற்படுத்திருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.